ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிஸ்தா அகர் அகர் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். பிஸ்தா ஜெல்லி. இப்போ மில்க் எடுத்து வச்சுருக்கேன். மில்கில் பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணி இப்போது இந்த மில்க் பாயில் ஆகிட்டுருக்கு. இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பிஸ்தா எசன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அகர் அகர் ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் இப்போ அகர் அகர் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. மெல்ட் ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்போ அகர் அகர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த பிஸ்தா மில்க் ஷேக் எசன்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிடலாம். எதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறது நல்லது, இல்லைன்னா குட்டி குட்டியாக நிற்கும். இப்போது பிஸ்தா மில்க் ஷேக்கில் அகர் அகர் ஆட் பண்ணியாச்சு. இது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படி ரெடி ஆகுன்றது. ஒன் ஹவர் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிஸ்தா அகர் அகர் ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு. இல்லை பிஸ்தா புட்டிங் கூட சொல்லலாம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். 1 hour ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஜெல்லி மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.